Hi guys, welcome to Pareksha Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டில நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சர்ப்ரைசிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஆல்ரெடி இதுல நம்ம 2 பார்ட் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்ட் 3 பார்க்க போறோம். பார்ட் 2 வரைக்கும் நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யாருக்காக உருவாக்கப்பட்டது, எதை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்ட் 2 வீடியோ வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்ட் 3ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டு மக்கள் நம்மளோட கடமைகள் என்னென்ன, நமக்கு கடமை இருக்கா, அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. வாங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல நம்ம இந்திய மக்களோட கடமை அப்படின்னு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட 4th சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னா தமிழ்ல என்ன அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டை எந்த மாதிரி வழி நடத்தணும் அப்படின்ற கொள்கைகளை தான் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம சாப்டர் 4 அப்படின்னு சொல்றோம். ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும் எந்த அமெண்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான் இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா கிளாசிஃபிகேஷன் அப்படி எதுவும் கிடையாது. ஆனா ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்லயும் அதாவது ஒவ்வொரு ஆர்டிகல்லையும் சொல்ற விதத்தை வச்சு அவங்களே பிரிச்சிருக்காங்க. என்ன மாதிரி அப்படின்னு சொன்னா ஒரு சில ஆர்டிகல்ஸ் வந்து சோசியலிஸ்டிக், ஒரு சில விஷயங்கள் வந்து காந்தியன், இன்னொரு சில விஷயங்கள் வந்து லிபரல். அதாவது சோசியலிஸ்டிக் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம், மதசார்பற்ற கொள்கைகள்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் சோசியலிஸ்டிக் கீழையும். காந்தியன் அப்படின்னு சொன்னா நமக்கே தெரியும் காந்திஜி அவர்கள் வந்து அஹிம்சை வழியை வந்து பின்பற்றினவர். ஸோ அஹிம்சைக்கு ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து காந்தியனுக்கு கீழையும். லிபரல்ன்றது வந்து சுதந்திரத்துக்கு ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் எல்லாமே லிபரல் இன்டலெக்சுவல் அந்த பார்ட்டுக்கு கீழே வருது. டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சரி ஒரு கைடன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் வந்து இதை என்ன சொல்றாங்கன்னா ஃபண்டமெண்டல் ஃபார் த கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா புதுசா ஒரு சட்டமை உருவாக்கணும் அப்படின்னாலும் சரி, நாட்டை எப்படி வழி நடத்தணும், நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல இருக்கு. அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா இந்த சாப்டர் 4 அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு கைடன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உலக நாட்டில் இருக்க எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன்லையுமே இப்படி ஒரு சாப்டர் கிடையாது. அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்ற ஒரு சாப்டர் கிடையவே கிடையாது. நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல மட்டும்தான் இப்படி ஒரு சாப்டர் இருக்கு. அதனால அம்பேத்கர் அவர்கள் வந்து இது என்ன சொல்றாங்கன்னா நாவல் ஃபீச்சர், அதாவது சிறப்பம்சம். இது வந்து ஒரு சிறப்பம்சம்னே சொல்லலாம். அதாவது புதுமையான அம்சம், நாவல் ஃபீச்சர்ஸ்ன்றதுனால புதுமையான அம்சம்னு கூட சொல்லலாம். ஏன்னா வேற எந்த ஒரு அரசியல் அமைப்பிலையும் இப்படி ஒரு சாப்டரே கிடையாது. அதுதான் உண்மை. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட 5th சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். லாஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி பார்த்தோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது வந்து நம்மளோட அடிப்படை உரிமைகளை பத்தி நம்ம பார்த்துட்டோம். நமக்குன்னு சில கடமைகளும் இருக்கு, அதுதான் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது. அதை பத்தி கூட தெளிவா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்மளோட கடமைகள் என்னென்ன அப்படின்றத 1 by 1 பார்ப்போம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்மளோட தேசிய கீதம் எங்கே ஒலிக்கப்படுதோ அந்த இடத்துல நம்ம கேட்டோம்னா அந்த இடத்துல அட்டென்ஷனில் நிற்கணும். அதே மாதிரி நம்ம நேஷனல் ஃப்ளாகை பார்த்தோன்னா சல்யூட் பண்ணணும். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டியூட்டி. அடுத்து வந்து நம்மளோட நாட்டுக்கு வந்து சுதந்திரம் எந்த அளவுக்கு போராடி நம்ம தலைவர்கள் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம சுதந்திர ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயத்த பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா அதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட கொண்டாடி பேசப்படுற விஷயம் தான் நம்மளோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டோட சமதர்மம், ஒற்றுமை, இதை மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம கெடுத்துடக்கூடாது, அதை பாதுகாக்க முயற்சிக்கணும் அப்படின்றத 3வது கடமையா சொல்லியிருக்காங்க. 4வது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னா ஆளா போய் நம்ம நிக்கணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஃபண்டமெண்டல் டியூட்டி. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டுல வந்து நிறைய மதம் கலாச்சாரம் இது எல்லாமே இருக்கு அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம வேறுபட்டு போயிடக்கூடாது. மொழியா இருக்கட்டும், ஜாதியா இருக்கட்டும், மதமா இருக்கட்டும், இது நம்ம ஸ்டேட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம பிரிஞ்சு போயிடக்கூடாது. நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கணும். அதே மாதிரி பெண்களை வந்து முன்னேற்றத்துக்கான வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்றத வந்து நமக்கு ஒரு கடமையாவே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அடுத்த கடமை நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்திய நாடு அப்படின்றது நம்ம இந்திய கலாச்சாரத்தோட குடியிருப்பா மட்டுமே இருக்கணும். இந்திய கலாச்சாரத்தை
சீரழிக்கிறதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு செயலையும் நம்ம மக்கள் செய்யக்கூடாது அப்படின்றத ஒரு கடமையாவே நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சர் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா காடு, மலை, நதி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அசுத்தப்படுத்திடக்கூடாது, எந்த ஒரு உயிரினத்தையும் நம்ம துன்பப்படுத்திடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இந்திய மக்கள் அனைவருக்குள்ளும் இருக்கணும் அப்படின்றத கூட நமக்கு ஒரு கடமையா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்பதான் வந்து இந்தியா செழிப்பான நாடா ஆகும் அப்படின்ற பாயிண்ட்டுக்காக. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரோட மனசுலையுமே வந்து ஒரு மனிதத்தன்மை இருக்கணும். அது எந்த விஷயமா இருந்தாலும் மனிதத்தன்மையோட யோசிச்சு சிந்திச்சு முடிவெடுக்கணும் அப்படின்றத கூட ஒரு பாயிண்டா சொல்லியிருக்காங்க. வீட்டுல வந்து படத்துல பார்த்திருப்போம், இல்லை வீட்டில் இந்த வார்த்தை மனிதத்தன்மைன்ற வார்த்தையெல்லாம் உபயோகிச்சு பார்த்துருப்போம். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கூட ஹியூமனிட்டியை பத்தி பேசியிருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொன்னா நம்ம பப்ளிக் ப்ராப்பர்ட்டி எதையுமே வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம பாதுகாக்க மட்டும்தான் செய்யணும். அது டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ரோட் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து உடைச்சு துன்புறுத்தக்கூடாது. அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் இந்திய மக்களாகிய நாம் இருக்கோம் அப்படின்ற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவை முன்னேற்றுறதுக்கு அது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்திய நாட்டை முன்னேற்றணும் அப்படின்ற ஒரு சிந்தனை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தீங்கனாலும் சரி, அதை வந்து நம்ம இந்தியாவை முன்னிறுத்தி எடுங்க அப்படின்ற ஒரு டியூட்டியை கூட நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கடைசியாக நமக்கு கொடுத்துருக்க டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஒரு பேரண்ட்டும் அவங்களோட குழந்தைங்களை அப் டு 14 இயர்ஸ் வரைக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பியே ஆகணும். அதாவது 14 இயர்ஸ் அப்படின்னா அந்த டைமில் நம்ம கரெக்டாக 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்போம். கண்டிப்பாக 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா குழந்தைங்களும் படிக்க வைக்கணுன்ற கடமையை பெற்றவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்திய நாட்டில் நிறைய பேர் வந்து தன்னோட குழந்தைங்களை படிக்க வைக்காம இன்னும் வேலைக்கு அனுப்புகிற மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த மக்களுக்காக தான் இந்த கடமையை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாரா இருந்தாலும் சரி, இதை வந்து இன்னும் ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க. அப்பதான் ஃபியூச்சர் இந்தியா வந்து பிரைட் இந்தியாவா இருக்கும். என்ன மக்களே, நம்மளோட கடமைகள் என்னென்ன அப்படின்னு இப்போ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது ஒரு கடமையாவது நம்ம பின்பற்றாம கண்டிப்பா இருந்திருப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே நம்ம கடமைகளை கரெக்டா செய்வோம் அப்படின்ற ஒரு உறுதியை எடுத்துக்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இன்னும் ஒரு பார்ட் இருக்கு. அந்த பார்ட்டை நாங்க நாளைக்கு போடுறோம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். நம்ம போடுற வீடியோஸை உடனே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. Thank you so much for watching the video.